நரசிம்மர் இப்போ இருக்காரா அப்படின்னா இப்பயும் இருக்கார். நரசிம்மர்னும் பொழுது ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் முதல் 3 அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா பிரகலாதன் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதை நான் நினைப்பேன். அப்சல்யூட் சரண்டர். சுக்லாம்பரதரம் விஷ்ணுன்னா அங்கே விஷ்ணுன்னா இந்த இடத்துல பெருமாள்னு இல்லை, அந்த இடத்துல விஷ்ணுன்னா உக்ர நரசிம்மர் அடிக்கடி நீங்கள் வழிபட்டால் நமக்கு கடுமையான காலங்கள் வராது. திருஷ்டுசி, தர்ஷனம் என்றால் பார்த்தல், சுதர்சனம் என்றால் நன்றாக பார்த்தல். ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ நம்ம ஒரு காரியத்தையோ பார்க்கும்பொழுது நமக்கு சரியாக தெரிவதில்லை. சாலக்கிராமே விஷ்ணுன்னு சாலக்கிராமம் இருந்தாலே சாக்ஷாத் விஷ்ணு. நாளையே என்றே இல்லை நரசிம்மருக்கு. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி தொடங்கி ஓராண்டை நாம் நிறைவு செய்திருக்கோம். இந்த ஓராண்டும் நம்மோட இருந்து பல கேள்விகளுக்கு விடையளித்த ஐயா அவர்களுக்கு முதல்ல வணக்கம். நமஸ்காரங்கள். வைகாசி மாதம் தொடங்க போகுது. வைகாசி அப்படின்னாலே ரொம்ப அதுவும் சித்திரைக்கு இணையான பண்டிகைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நரசிம்ம ஜெயந்தி எல்லாம் வர மாதத்தில் வருது. நம்ம அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி வைகாசி மாதம் அப்படின்னாலே அதனுடைய முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி கேலண்டரில் போட்டிருக்கு. பார்த்தேன். அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன? ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசும்பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. நம்ம ஒரு பார்க்க தான் அந்த விஷயத்தை பற்றி நிறைய புரியுறது. ஒவ்வொரு மாதம் பிறப்புன்றது பார்த்தோம். சூரியன் ஒரு இடத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதுன்றது. வைகாசி மாதம்னும் பொழுது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்வது. அந்த புண்ணிய காலங்கள்னும் பொழுது ஒவ்வொரு சிலதுக்கு சங்கிரமணம்னு வரும்பொழுது, மாறுதல் வரும்பொழுது ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கா. இந்த வைகாசி மாசத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு மொத்தம் அது மாதிரி 4 இதுக்கு சொல்லுவா. 4 இதுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவா. அந்த இடத்துல வரும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னும் பொழுது மாசப்பிறப்பு. அந்த மாசப்பிறப்பு புண்ணிய காலம். நமக்கு புண்ணிய காலம்னா அந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகளோ ரிஷி தர்ப்பணங்களோ பித்தர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது அதற்கு ஒரு சக்தி ஏற்படுகிறது. நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஃப்ளைட்டில் உட்காரும்பொழுது பறக்கிறோன்றோம், அதே உட்கார்ந்து இருக்கிறது தான். அது மாதிரி அந்த காலத்திற்கு ஒரு சக்தின்றது நம்ம முன்னோர்கள் கணக்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த சொல்லுவாங்க, காலம் செய்வதை நல்லோர்கள் கூட செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த காலத்திற்கு தன்மை விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பொழுது நம்ம அன்னைக்கு தர்ப்பணாதிகள் செய்து மாசப்பிறப்பு மாச பூஜைன்னு இந்த மாசம் முதல் நாள் அன்னைக்கும் நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அந்த ஒரு மாதம் முழுக்க செல்ல முடியாதவர்கள் கூட அந்த தமிழ் மாதம் பிறக்கிறது பாருங்க, முதல் மாதம், அந்த முதல் நாள் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் சிறப்பானது. நம்முடைய வீடுகளிலும் அன்று சிறப்பாக நம்ம அனைவரும் சேர்ந்து பூஜை செய்யலாம். முதல் நாள் வருஷத்துல முதல் நாள் நம்ம கொண்டாடுறோம், நியூ இயர்னு கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு மாதத்தையும் நாம் வரவேற்கக்கூடிய காலம். அந்த மாதத்தில் அந்த சூரியன் வேற இடத்துக்கு போறார். அந்த எனர்ஜி லெவல் சுக்கிரனுடைய வீட்டுக்கு போறார். சுக்கிரன் ரிஷபராசி பாருங்க, சுக்கிரனுடைய வீட்டுக்கு போறார். அது செல்லும் பொழுது நம்ம அந்த ஐஸ்வர்யங்களை பிரார்த்தனை செய்து நல்ல சௌபாகியங்களை பிரார்த்தனை செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதம். ஓகே. இப்போ வைகாசி மாதத்தில் நிறைய பண்டிகைகள் வந்தாலும் முக்கியமானது நரசிம்ம ஜெயந்தி வருது. இந்த நரசிம்ம ஜெயந்திங்கிறது சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நாம் கொண்டாடுறோம். பொதுவாகவே நரசிம்ம வழிபாடு அதனுடைய முக்கியத்துவம் என்ன? வைகாசி மாதத்தில், அதாவது வைசாக்கம்னு சொல்லக்கூடிய, வைசாக்கம்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 14வது நாள் சதுர்தசி திதி. வைசாக்க சதுர்தசி 14ஆம் நாள் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். அன்னைக்கு ஸ்ரீமத் நரசிம்மர் பகவான் நமக்கு அவதரித்தார். உத்பவமானார். அவதரித்தார்னா அவளுக்கு பிறப்பு இறப்புனா அற்றவர்கள் தெய்வங்கள் எனும் பொழுது அதே சமயத்தில் நமக்காக ஆவிர்பவித்த காலம் அது நரசிம்மர்னு. அந்த வைசாக்க மாசத்தில் வளர்பிறை சதுர்தசி சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடக்கூடியது. நரசிம்மர்னும் பொழுது ரொம்ப ஸ்பெஷல். நீங்க முதல் 3 அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 3மே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே தன்மை ஆயிடுறது. நரசிம்மர்னு வரும்பொழுது மட்டும் என்ன ஆயிடுறது, நரனாவும் இருக்கார், சிம்மமாவும் இருக்கார். என்ன இதுல இன்னும் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா அப்சர்வ் பண்ண வேணுங்க ஐயா. எந்த ஒரு அவதாரமே நம்ம வெறுமனே வெளியிலேருந்து பார்க்கறது இல்லை. என்ன சிம்ம முகம் இருக்கலாமா, யானை முகம் இருக்கலாமான்னு அப்படி இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, நமக்கு தெரியும் ஜெய விஜயன், இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அவளுடைய சாபங்கள், அந்த ரிஷிகள் சாபம் கொடுக்குறா. உடனே இங்க
வந்து விடுறா. ஆமா. இது மாதிரி வந்துட்டு அவள் சாபம் போக்குறதுக்கோசம் சுவாமியை வந்து சமாளிக்கிறார். இதெல்லாம் புரியுறது. பட் அந்த ஹிரண்ய கஷிப்பு என்ன பண்றார், அவருடைய ஒரு அமைப்பு என்ன ஆகுது, அந்த பதவி வந்தவுடன் என்ன ஆயிடுறது, தான் தான் இல்லைன்றார். அதாவது தேவ பூஜைகளும் அவருக்கு தான். நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, பித்ரு தர்ப்பணங்கள் இருந்தது பாருங்க. பித்ரு தர்ப்பணம் பொதுவா யாரை நோக்கி பண்ணுவா, முன்னோர்கள் பித்ருக்கள் நினைச்சு பண்ணுவா. ஆமா. இந்த இரண்ய கஷிப்பு அதை கூட விட்டு விடவில்லை. ஓ, அதே எனக்கே இந்த எள்ளும் ஜலம் கூட எனக்கு தான் கொடுக்கணும்னார். ஓ, அப்பேற்பட்ட ஒரு பேராசை பெரும் நஷ்டம்னு மாதிரி இதெல்லாம் சுவாமி நமக்கு காண்பிக்கிறார். அவருடைய குழந்தை பாருங்க பிரகலாதன், எப்பொழுதுமே அந்த சுவாமியின் சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அதே சமயத்தில் அவன் அப்பா பேச்சு மீறலை, ரொம்ப அன்பா இருப்பார், ரொம்ப பணிவா இருப்பார். அப்பாவை எதிர்க்கிறாருன்னா நான் அடிப்பேன் உதைப்பேன் அப்படின்னா கிடையாது. அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனா ஹிரண்ய கஷிபுன்னு சொல்ல நாராயணான்னு சொல்லுவார். என்னுடைய பரம்பொருள் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவதார புருஷர் பிரகலாதன். யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு அரக்கன், தெய்வத்தன்மை துளியும் அற்றவராக விளங்கக்கூடிய ஒரு அரக்கனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பையன் பிறக்கிறான் பொழுது அப்போ நம்ம என்ன இது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா, 2 விஷயம் அங்க ஐயா. ஒன்று, எங்கே வேணா எது வேணா நடைபெறலாம், நம்ம இப்படிதான் அனுமானம் பண்ண முடியாது. இரண்டாவது முக்கியமா என்னன்னா, நம்ம பல நேரம் நம்ம கணக்கு பண்றோம், இது இப்படி இருக்கா அப்படி இருக்கா. இல்லை, கடவுள் நினைச்சா எப்படி வேணா கொடுக்கலாம். இரண்டாவது முக்கியமா பிரகலாதன் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை நான் நினைப்பேன், அப்சல்யூட் சரண்டர். பொதுவாக பக்தினாலே நான் பிரகலாத பக்தின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, எல்லாம் எவ்வளவோ கொடுமைப்படுத்துறார். நாராயணான்னு இவர் சொல்லிகிட்டே இருந்ததுனால இவரை வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்தினார். அது மாதிரி பண்ண முடியுமான்னா அவ்வளவு படுத்தினார். அப்போ கூட அந்த திருடத்தா, அந்த ஸ்டேபிள் மைண்டட் மாதிரி, அந்த ஸ்டேபிள் மைண்டட்னு சொல்லுவார், அந்த திருடத்தா கடைசி வரைக்கும் அந்த பெயரை வந்து அவர் மறக்கலை, சொல்லாமல் விடலை. அது மாதிரி நமக்கு அந்த கொள்கை பிடிப்புன்னு சொல்லுவாங்க ஐயா. நம்முடைய தர்மம் இதுதான், இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று மாறிவிடுவதோ, கேலி செய்வதை ஒத்துக்கொள்வதோ தவறு என்று நம்முடைய பிரகலாதன் காண்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சர்வத்திர அனைத்து இடங்களிலும் இருக்கிறார் என்று சொன்னதற்காக அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுனாலே, விஷ்ணுனா எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர் நாங்க ஐயா. விஷ்ணுனா அர்த்தமே அனைத்து இடங்களிலும், அவர் இல்லாத இடமே இல்லை. விஷ்ணு அப்படின்னா நீங்க பிள்ளையார் குட்டிக்கிற கூட விஷ்ணுன்னு வருது பாருங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணுன்னா, அங்க விஷ்ணுன்னா இந்த இடத்துல பெருமாள்னு இல்லை, அந்த இடத்துல விஷ்ணுன்னா ஆல் பர்வேசிவ், அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் பரம்பொருள். இங்க பிள்ளையார பரம்பொருள் அங்க பண்ணோம், இங்க விஷ்ணுன்றது, இங்க பகவான் விஷ்ணு தான், நம்ம நாராயணர் தான் இங்க நரசிம்மரா வந்திருக்கார், தூண்லேருந்து வந்திருக்கார். இங்க இருக்காரான்னு கேட்டாங்கன்னா இங்கேயும் இருக்கார், எல்லா இடத்தையும் இருக்காருன்னா அங்கேயும் தானே இருக்கார். அங்கேருந்து வந்தார், அது நமக்கு தெரிய வந்தார், உடனே சம்ஹாரம் பண்ணார். அவர் என்ன, அவர் கேட்ட வரமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான வரம், காலம் இது மாதிரி இருக்கணும், மனிதராகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி கேட்டார். நமக்கு என்ன தெரியறது, ஒன்று கடவுளுடைய காம்பினேஷன் வந்து அவர் நினைத்தால் என்ன வேணா செய்ய முடியும். இவன் வந்து சாமர்த்தியமா இந்த காலம் இருக்கக்கூடாது, அந்த காலம் இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ கேட்டார். பூமியில் இருக்கக்கூடாது, ஆகாசத்தில் என்னென்னவோ கேட்டார். ஏன்னா என்ன வகையில் தப்பிக்கலாமோன்ட்டு. இதை தாண்டி ஒரு காம்பினேஷன் அவருக்கு தெரியும். கண்டிப்பா சர்வஜ்ஞான்னு பேருங்க ஐயா. கடவுளுக்கு வந்து சர்வஜ்ஞானா அனைத்தையும் தெரிந்திருப்பவர் யாருன்னா கடவுள் மட்டும்தான். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், நான் ஒன்றும் பெருசு கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், நீங்க பெருசு கிடையாது. சந்தோஷப்பட்டுக்கலாம், நமக்கு தெரியும்னு தவிர்த்து நான் தான் பெரியவன் என்ற அகங்காரம் வரக்கூடாது. அவனுக்கு இரண்யகசிப்புக்கு என்ன எடுத்து உலகம் முழுக்க எல்லாம் இந்திராதி தேவர்கள் எல்லாருமே எல்லாம் பயந்து இருக்கா, எல்லாரையும் இது மாதிரி பண்ணும் பொழுது மறந்துட்டான் கடவுள். அகங்காரம் வரும்பொழுது என்ன ஆயிடுதுங்க ஐயா, அந்த கண்ணு மறைச்சிடும். அப்போ சுவாமியை பார்க்க முடியல. சுவாமியை அந்த ரூபத்தில் வந்து அது என்ன, நீங்க பாருங்க அவருடைய முகம் எப்படி இருக்கு, நரசிம்மருக்கு முகம் எப்படி இருக்கு, சிம்மம். சிம்மமும் பார்த்தீங்கன்னா தர்மத்தினுடைய ஸ்வரூபம். தர்மத்தினுடைய ஸ்வரூபம் சிம்மம்ன்றது என்ன, உங்களுக்கு தர்மம். அம்பாள் கூட வாகனம் இந்த சிம்மவாகினின்னு தர்மம், வாகனம் ரிஷபமும் தர்மம், சிம்மமும் தர்மம். சிம்ம முகம்ன்றது என்னன்னா அது எதை குறிக்கக்கூடியதுன்னா, அந்த தலை எப்படி இருக்கணும்னா தர்மத்தின் படி தான் இருக்கணும். பேராசைகள் இருக்கக்கூடாது, அந்த காமம் இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, லோபம், இது மாதிரி இந்த வைதிகள் நம்முடைய எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவை அற்று அவை போக்கப்பெற்று தர்மமாகவே நாம் சிந்திக்க வேண்டும், தர்ம வழியிலேயே செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு உருவம் எடுத்து அவர் இது பண்றார், சம்ஹாரம் பண்றார். நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, நரசிம்மர் இப்ப இருக்காரா அப்படின்னா இப்பயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். தூண்ல இருக்காரா, துரும்புல இருக்கார். கூப்பிட்டா வருவாரா, சத்தியமா வருவார். நம்ம பிரகலாதன் மாதிரி பக்தியா இருக்கணும்.
டோட்டல் சரண்டர். பிரகலாதன் என்ன பண்ணார்? கடைசி வரையில் விடவில்லை. ஆமா ஆமா. அது மாதிரி நாமும் பக்தி செய்தால், நம்பிக்கை வைத்து நம்முடைய காரியங்களை சரிவர செய்தால், எல்லாம் வல்ல விஷ்ணு வந்து இந்த நரசிம்மர் அவதாரத்தில் வந்து உடனே வரக்கூடியவர் நரசிம்மர். நாளைக்கு நாளன்னைக்கு அப்புறம்னா இல்லை, நாளைனா இல்லை, நாளை என்றே இல்லை நரசிம்மருக்கு. அந்த சதுர்தசி அவ்வளோ விசேஷமான திதி, வளர்பிறை சதுர்தசி என்று அவதாரம் செய்து எல்லாம் வல்ல பக்த பிரகலாதன் என்று போற்றக்கூடிய அவரை நாரதரால் உபதேசிக்க பெற்றவர். ரொம்ப அற்புதமான குழந்தை, ஒரு குழந்தை வடிவத்தை. எதுவும் அந்த உக்ரம் கூட எப்படி சவணமாறுதுன்னா, தேவர்கள் எல்லாம் அவளை அதாவது போற்றி அவளை துதித்து எப்படியாவது அந்த கோபம் போக்கப்படுமான்னு நினைக்கிறார். அப்புறம் பிரகலாதன் போறார். பிரகலாதன் போனோன்னா அப்படியே சாந்தமாயிடுறார். அந்த குழந்தை பக்திக்கு வந்து கடவுள் நம்ம கிட்ட வருவார், பயப்பட வேண்டான்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது வந்து நரசிம்மருடையது. நரசிம்மருடைய ஜெயந்தியா நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அன்னைக்கு அவருடைய ஸ்மரணை, இன்னைக்கு ஆவிர் பவித்த நாள். ஓகே ஓகே. இப்போ ஆலயங்கள்லாம் வந்து நரசிம்ம சுவாமி வந்து லக்ஷ்மி நரசிம்மராகவும் காட்சி கொடுக்குற இடங்கள் இருக்குது, சில இடங்களில் உக்ர நரசிம்மராகவும் காட்சி கொடுக்கறது இருக்குது. இப்போ நாம் தரிசனம் பண்ணும்போது எல்லா அதில் எதுவும் வித்தியாசம் இல்லையா? நாம் வந்து எதை வேண்டுமானாலும் வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணி அங்கே வந்து பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கலாமா? இல்லை உக்ர நரசிம்மரை வந்து ரொம்ப அடிக்கடியெல்லாம் ஒன்றும் போய் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உக்ர நரசிம்மரை தாங்கள் வழிபடும் பொழுது, உக்ரம்னா என்ன சொல்றீங்க? கடுமையான ஒரு இதோட. உக்ர நரசிம்மரை அடிக்கடி நீங்க வழிபட்டால் நமக்கு கடுமையான காலங்கள் வராது. விட்டமின் டேப்லெட்னா போட்டு நமக்கு உற்சாகமா இருந்தா நமக்கு வியாதியே வராது. விட்டமின்னா நான் சொல்ற டேப்லெட் மட்டும் இல்லை, அந்த ஆரோக்கியமான உணவோ ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களோ இருந்தால் நாம் ஆரோக்கியமாகத்தான் இருப்போம். அது போன்று அங்கே உக்ரம் என்பது தைத்தியானாம் தேகநாசாய என்று பார்த்தோம் ஏற்கனவே. அம்பாள் ஏன் ஆயுதங்கள் வச்சுருக்கா? நாஸ்திகால் கேட்குற, சுவாமி கையில் ஏங்க ஆயுதம்னா, போலீஸ்கார் இருந்தால் தான் அங்கே ஒழுக்கம் இருக்கும், ஒரு ஆர்மி இருந்தால் தான் நாட்டு பாதுகாக்கப்படும். நரசிம்மர் உக்ரதாவாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய உக்ரமான எண்ணங்கள் எல்லாம் மாறுபடும். நாம் ஒன்றாகவே இல்லையே, நம்முடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனதில் மாசு ஏற்படாமல் இருக்க உக்ர நரசிம்மரையும் வழிபட வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மர் சாந்தமாக இருக்கேன்னா அதே லெவலில் இருக்கக்கூடாது, சாந்தமாக இருக்கும், அவரையும் வழிபட வேண்டும். அனைத்து காலங்களிலும் வழிபடலாம். இரண்டுமே ஒன்று தானே, இரண்டுமே ஒன்று தானே, டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் மாதிரி. இவரே தான் உக்ரமா இருக்கார், அதே ஆசாமி அம்பாள் வந்துட்டாலே சாந்தமாயிடுவா. அந்த பெண்ணு தான் சக்தி, சாந்தம் இருக்கக்கூடாது. லக்ஷ்மி நரசிம்மரும் வழிபடலாம். ஓகே. இப்போ ஆலயங்களில் வந்து யோக நரசிம்மர் சன்னதி இருக்கும். அது யோக நரசிம்மருக்கு அப்படியே பின்புறம் வந்து சக்கரத்தாழ்வார் இருக்கு. இது என்ன காம்பினேஷன்? இது என்ன மாதிரியான தத்துவம்? அது ஒரு அந்த ஆகமங்களில் பாஞ்சராத்திர ஆகமா, வைகானச ஆகமங்களில் அது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் அந்த பொதுவாக அந்த தத்துவங்களை என்ன காரணம் அது போன்று அமைத்திருக்கிறார்கள் என்பதை பொதுவாக நான் கேட்டு சொல்கிறேன் நான். பட் பொதுவாக நான் நினைக்கும் பொழுது யோக நரசிம்மர் யோகா நாம சித்த விருத்தி நிரோதகான்னு பார்த்தோம். யோகம்னா நம்முடைய சித்தம் வெளியே செல்லாமல் ஒரு இடத்தில் நிலைநிற்க செய்தல், ஒரே இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ அது யோக நரசிம்மன்றது வழிபடும் பொழுது என்ன ஆகுது? உங்களுடைய மனசு ஒருநிலைப்படுது. இந்த சக்கரத்தாழ்வார் சக்கரம்னும் பொழுது என்ன ஆகுது? சக்கரம்னா நம்முடைய தீமைகள் எல்லாம் விளக்கப்படுகிறது. அப்போ ஒருநிலைப்பட்டால், மனதானது ஒருநிலைப்பட்டால் நம்முடைய தீமைகள் எல்லாம் விளக்கப்படும். அதே போன்று எல்லாம் வல்ல கடவுளானவர் நமக்கு யோகம்ன்றது அங்கே வந்து அந்த யோக பட்டத்தோடு இருப்பார். ஐயப்பன் மாதிரி, ஐயப்பன் எப்படி யோக பட்டம் இருப்பாரோ, பட்டம்ன்றது ஒரு கண்ட்ரோல். அது மாதிரி அந்த இடத்துல வந்து இந்த சக்கரத்தாழ்வார் அவர் என்ன பண்ணுறார்? சக்கரம் வந்து சுதர்சன சக்கரம்னே பேர். திருஷ்டுசி, தர்சனம் என்றால் பார்த்தல், சுதர்சனம் என்றால் நன்றாக பார்த்தல். ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ நம்ம ஒரு காரியத்தையோ பார்க்கும்பொழுது நமக்கு சரியாக தெரிவதில்லை, நமக்கு நம்ம நோக்கத்தில் தான் பார்க்குறோம். ஆனால் அது என்ன பார்க்கறது, அவர் சரியா இல்லையா என்று சொல்லக்கூடியது. அப்போ உங்களுக்கு ஒருநிலை தரக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருப்பதினால் இது போன்று அமைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் பொதுவாக. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ ஒரு நரசிம்மர் ஆலயத்துக்கு போகிறோம், நரசிம்மருக்கு என்ன சமர்ப்பணம் பண்ணலாம்? எது வந்து விசேஷம்? பொதுவாக விஷ்ணு அம்சமாக இருக்கிறதுனால பொதுவாகவே துளசின்றது நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். வாசனையுடைய மலர்கள் பொதுவாகவே சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணலாம். அங்கு ஆலயத்தில் இது போன்ற அங்கே பானகம் பொதுவாகவே குளிர்ச்சிக்கு பானகம் தாங்க. பானகம், நீர்மோர், பொதுவாகவே நரசிம்மருக்கு அந்த பானகம் சமர்ப்பித்தாலே சரியானது. புஷ்பம் நீங்கள் என்ன வாசனை புஷ்பங்கள் அது மாதிரி சமர்ப்பித்தா போதுமானது. முக்கியமானது பக்தி. அவருக்கு சமர்ப்பணம் நரசிம்மருக்கு என்ன தேவைன்னா, அவருக்கு வந்து டோட்டல் சரண்டர், அப்சல்யூட் சரண்டர், முழுமையான. அதாவது ஒரு துளி கூட சந்தேகம் இவரால் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு துளி சந்தேகம் வந்தால் கூட என்ன காரணம்னா அதில் சொல்கிறார் பிரகலாதன்,
அவரை பற்றி விஷ்ணுவை பற்றினா சொல்லிட்டு இருக்கும்பொழுது எப்பேற்பட்டவர்னா விஷ்ணு அந்த சுவாமினா என்னை சம்ஹாரம் பண்ண நீ நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நினைச்சு அந்த கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து உன்னை சம்ஹரிப்பார் அப்படின்ற. ஏன்னா கடவுளால் என்ன பண்ண முடியாது, புரியுது. நீங்க எடுத்து என்னை வந்து அடிச்சு பிறகு வர்றதுனா கிடையாது, முன்னாடி. ஆனால் நம்ம கர்மா வசாத் எல்லாமே நமக்கு அவர் நம்ம கர்மா படி தான் கொடுப்பாருங்க. இது மட்டும் ஒன்றே ஒன்று நம்ம ஆல்வேஸ் இந்த ரூலை கொண்டு வரணும். நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நரசிம்மர சமர்ப்பணம், டோட்டல் சரண்டர். நீ தான் எல்லாம் இல்லை, இவரை காப்பாற்றினாய், பிரகலாதனை காப்பாற்றினாய், எங்களையும் காப்பாற்று, எந்த விதமான தீமைகள், அதாவது நீங்கள் அது போய் வேண்ட 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 உங்களுடைய தீமைகள் விலகி, உங்கள் கர்ம வினைகளும் விலகி விடுகிறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வீட்டில் நரசிம்ம ஜெயந்தி எப்போ கொண்டாடணும்? காலையிலையா மாலையிலையா? காலையில் சில பேர் செய்கிறார்கள் என்றால் செய்யலாம், தவறில்லை. வயதானவர்கள் செய்யலாம். சில இடங்கள் என்ன சம்பிரதாயம், முழுக்கவே விரதம் இருந்து சாயங்காலம் மேலே சுவாமிக்கு பூஜை பண்ணுறதும் வழக்கம் வச்சுருக்கு. சாயங்காலம் விரதம் இருக்க முடியக்கூடியவர்கள் முழுமையாக இருந்து அது சாயங்காலம் அந்த பிரதோஷ வேளையில் சுவாமிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் படைச்சிட்டு அப்புறம் நம்ம பூஜை செய்துவிட்டு சுவாமியோட அஷ்டோத்திரஸ்தனாமார்ச்சனாவோ ஸ்தோத்திரமோ, அவருடைய ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லி என்ன முடிகிறதோ செய்துவிட்டு பிறகு அவள் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சாயங்கால வேலையை பண்ணலாம். ஓகே. இப்போ ஆலயங்களில் இது இரண்டுமே இருக்கு. காத்தாலையும் பண்றதும் நான் சொன்ன பாருங்க இருக்கு. ஆலயங்களில் ஒவ்வொரு ஆலயங்களில் ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். சில ஆலயங்களில் காத்தாலையும் செய்து விடுவார்கள், மாலையில் செய்வதும் சில இடங்களில் வழக்கம் இருக்குது. அந்தந்த ஆலயத்திற்குரிய சம்பிரதாயத்தின்படி அவர்கள் சென்று வழிபடலாம் அந்த சமயத்தில். ஆலயங்களே அதாங்க, நான் ரொம்ப நினைப்பேன் இந்த ஆலயங்களுடைய முக்கியதா. நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆலயங்கள் வந்து 84 லட்சம் யோனி பேதங்கள் உயிரினங்களுக்கு சக்தி கொடுக்கிறது என்று பார்த்தோம். அது மட்டும் அல்லாமல் இப்போ ஒரு வீட்டில் என்னால் பூஜை செய்ய முடியல, கவலைப்பட வேணாம், நீ ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் போதுமானது. எவ்வளோ ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கறது, நிறைய பேருடைய அந்த எனர்ஜியும் கொடுக்கறது. எல்லாரும் வந்து வேண்டும் பொழுது அந்த பாசிட்டிவிட்டி இருக்கும் பாருங்களேன். அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்ற மாதிரி ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். வீட்டிலே செய்தால் கூட அவர்கள் வீட்டில் மாலையிலும் செய்யலாம், காலையிலும் செய்யலாம். உபவாசம் இருப்பவர்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம், முழுக்க உபவாசம் இருந்து மாலையில் நரசிம்மரை ஆராதிப்பது வழக்கம். ஓகே. நரசிம்ம வழிபாடை பற்றி கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய விஷயம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது நமக்கு. ஏன்னா நிறைய சந்தேகங்கள்னு இல்லை, விளக்கங்கள் சரியான முறையில் வந்து அந்த பூஜையை செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து பலருக்கும் இருக்குது. அதுக்காக தான் வந்து நம்ம பல கேள்விகளை உங்கள் மூலம் கேட்டு நாம் அதை தெரிவிக்கிறோம். நம்ம வழக்கம் போல் மலர்கள், நிவேதனம், ஓகேங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை, அபிஷேகம். இப்போது நம்ம பிள்ளையார்னா டக்குன்னு நம்ம பிடிச்சி வச்சு நம்ம பூஜை பண்ணிடுறோம். நரசிம்மரை வந்து நம்ம பூஜை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்துலேயே ஆவாகனம் பண்ணலாமா? படத்தில் பண்ணலாம். சில பேர் சாலக்கிராமம் இருக்கும், சாலக்கிராமத்திலே நரசிம்மரை வழிபடுவா. இந்த சாலக்கிராமம்னு பேர் இருக்கு. நிறைய பேர் சாலிகிராமம்னு, சாலிகிராமம் ஊர் பேரு. தெரியாம நான் சொல்றது இந்த வாய்ப்பு இருக்குனாலும் சரி பண்ண. சாலக்கிராமே விஷ்ணுன்னு சாலக்கிராமம் இருந்தாலே சாக்ஷாத் விஷ்ணு. அது ரொம்ப எளிமையான வழிபாடு. அதுல என்ன தனியா உருவங்கள் நீங்க இல்லாதனால என்னன்னா உங்களுக்கு நீங்க பூஜை பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். சில பேருக்கு எளிமையா இருக்கும். சாலக்கிராமம்லாம் வச்சிருந்தா தொடர்ந்து பூஜை பண்ணணும் இல்லையா? அது ஒரு 10 நிமிஷம் தானங்க ஐயா, 10 நிமிஷம் தானங்க, நமக்கு அது ஒரு சக்தி தானங்க. ஓகே. பேட்டரி சார்ஜ் பண்ணலையா போனை, நமக்கு நீங்க உட்காந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால 10 நிமிஷம் இல்லைங்க, 1 மணி நேரம் ஆனாலும் தெரியாதுங்க. அந்த உணர்வு வந்து நீங்க அப்படியே ஒருநிலைப்பட்டுடுவீங்க. எப்படி ஒருத்தர் போன்ல பார்த்து பேசினா அவ கூடயே பேசுறோம், நமக்கு டைம் போற தெரியலையோ, அந்த சாலக்கிராமமோ சிவலிங்கமோ பானமோ அந்த என்ன தன்மையோ அந்த சுவாமி இருக்காரோ அந்த அவ்வளோ சக்திங்க. சாலக்கிராமத்திலே விஷ்ணு நீங்கள் இவரை நரசிம்மரை நீங்கள் இது பண்ணலாம். சிறியதாக அவள் சில இடங்களில் பாரம்பரியமாக பூஜை பண்ணுறோம். சிறிய ஒரு அளவில் வந்து நரசிம்மரை ஸ்ரீமத் நரசிம்மரை விக்கிரகமாக ஆராதனை பண்ணலாம். ஏன்னா இப்போ படங்கள் வச்சிருக்கிறத பற்றியே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வச்சுக்கலாம். பயமே கூடாது. நரசிம்மர் எல்லார் வீட்லையும் இருக்கணும். நரசிம்மர்னா இருந்தாலும் தீமைகளே வராது. கண்டிப்பா வராது. ஓகே. பயமே வேண்டாங்க. வீட்டில் பூஜை பண்ணும்போது என்ன மலர்கள் சமர்ப்பணம்? மலர்கள் துளசி சேர்க்கலாம், வாசனையுடைய புஷ்பங்கள் என்ன கிடைக்கிறதோ சேர்க்கலாம், என்ன சேர்க்கலாம். வாசனையுடைய நிவேதனங்கள் பானகம் தான் அவருக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா பானகம். மற்றபடி உங்களுக்கு என்ன சக்கரை பொங்கலோ நீங்க என்ன சாதம் நீங்க கலந்து சாதம் பண்றீங்களோ சேர்க்கலாம். பிடித்தது பார்த்தீங்கன்னா பானகம். ஓகே. ரொம்ப எளிமையாக வச்சிருக்கேன் பாருங்க, பானகம் பண்றதுக்கு ஈஸி, ரொம்ப எளிமைதான். ஆமா. ஸ்தோத்திரங்கள்னா என்ன? ஸ்தோத்திரங்கள் நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் இருக்கு. டோட்டல் சரண்டர்,
நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்குங்க, நிறைய அவருக்கு உரிய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. நிருசிம்மானாலே போதும், நரசிம்மா நரசிம்மா நிருசிம்மா, நரன்றுனாலும் நரன்னு பேரு, நிருசிம்மான்னு சொல்லலாம், நரசிம்மன்னாலும் சொல்லலாம். நரசிம்மா காப்பாத்து, ஓம் நிருசிம்மாய நமஹான்னு சொல்லலாம், ஓம் நரசிம்மாய நமஹான்னு சொல்லலாம். கூப்பிட்டோன்னு வரக்கூடிய பிரகலாதனுக்கு வந்த மாதிரி நமக்கு ஒருவர், நம்ம ஒரே இது வந்து அந்த பக்தி. அண்ட் வி ஷுட் பி ட்ரூத்ஃபுல். முக்கியமாக என்னன்னா பக்தின்றது நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியதோ, ஆலயத்துக்கு செல்வதோ, நீங்கள் பூஜை பண்ணுறதெல்லாம் ஒரு பார்ட்டு. எந்த காரணத்தை கொண்டும் நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பொறாமைப்பட மாட்டேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லி பார்க்கறச்ச மற்றவா சொல்ல இதெல்லாம் முடியுமா சுவாமின்னுவா. சத்தியமாக முடியும். நிறைய பேர் இருக்கா, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் பூமி இருந்துன்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க, பூமிக்கு என்ன வேணா நடக்கலாமே, என்ன வேணா ஏற்படலாமே. ஏன்னா இந்த எவ்வளவோ கிரகங்கள் சுத்தின்னு இருக்கு, உலகம் மட்டும் இல்லை எவ்வளவோ சுத்தின்னு இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒழுங்கா இருக்குன்னா இது மாதிரி சத்தியம் தான் எல்லாத்துக்கும். சத்தியம் பரம் தீமகின்னு. அப்ப தேவதைகளுக்கும் அதான் திருப்தி அடைவா. அதை நம்ம முக்கியமாக சமர்ப்பணம் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். பேசின்னு இருக்கோ கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். அது சின்ன சின்ன குணங்கள் இருக்கும்போது அது உயர்ந்து வந்துவிடுங்க. நரசிம்மர், அது நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடிய பலன்னு நான் பொதுவாக தேவதைகளை சொல்ல மாட்டேன். பட் இவர் சில தேவதைகள் எப்படின்னா, சில பேர்னா என்னென்ன தெய்வங்கள் உருவங்கள் உடனே வரக்கூடியவா. கூப்பிட்டா சத்யஹான்னு சொல்லுவா, உடனே வந்துட்டாரு. இப்பயும் நம்ம கூப்பிட்டா வந்துடுவார் அவர். நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு வேண்டிக்கணும். நம்ம உக்ர நரசிம்மர்னா நீங்கள் வேண்டிக்கும் பொழுது நீங்கள் கேட்டீங்க, உக்ர நரசிம்மர் பண்ணால் உக்ரமாயிடுமா வீட்டுக்குன்னா, அப்படின்னா வராது. நம்ம பார்த்தோம் பாருங்களேன், உக்ர தன்மைகள் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேசத்துக்குன்னு வேண்டலாமே. தேசத்துக்கு எவ்வளவோ கெடுதல்கள் வெளியிலேருந்து முயற்சி பண்ணுறா நம்ம ஜவான்கள். அது மாதிரி வி ஷுட் திங்க் இன் அ பிகர் வேங்க. நம்ம பெரிய நிலையில் நினைத்தோமானால் அது ஒரு சக்தி. ஓகே. ஸோ நரசிம்ம வழிபாடு பற்றின பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, உங்களுக்கு இந்த கேள்விகள் மேலும் கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. இந்த ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி எப்போ கொண்டாடலாம், என்ன தேதி, அதே போல் எந்த நேரத்தில் கொண்டாடுவதற்கு உகந்தது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அதே போல் இதற்கு முந்தைய எபிசோட்ஸ் ஒரு 52 எபிசோடு எல்லாத்தோட லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு மேலும் கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு தொடர்புடைய தலைப்புகள் இருந்தால் அதை போய் பாருங்கள். அதுலேயும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேளுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கான பதில்களை நான் ஐயா கிட்ட பெற்றுத்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சக்தி விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன். ஐயா ரொம்ப நன்றி. நமஸ்காரங்கள். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.